2026 விஜய் சிஎம் ஆயிடுவாருங்களா? ஆயிடுவாரு. விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்றீங்க? அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. சின்ன பிள்ளைக்கு எம்ஜிஆர்னா எப்படி ஒரு ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த பிளேஸ் கம்ப்ளீட் பண்றது தளபதி மட்டும்தான். 2026 சட்டமன்ற தேர்தல்ல 2020 சட்டமன்ற தேர்தல நம்ம தளபதி தான் ஜெயிப்பார். விஜய்க்கு மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கடி தராங்க? அதான் அவர் வரக்கூடாது பயம், எல்லாருக்குமே பயம், அவர் வரக்கூடாது. இப்போ விஜயால ஒரு துண்டு சீட் இல்லாம ஒரு 10 நிராளி பேர் சொல்ல முடியுமா அப்படின்னு சத்யராஜ் மகள் கேட்டிருக்காங்க. சத்யராஜ் மகள் எல்லாம் யாருங்க? அவங்க எல்லாம் பணாசை பூச்சிங்க. அவங்க எல்லாருமே அவங்க அப்பா அப்பவே சொன்னாரு 5 தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன். விஜயகாந்த் கட்சிக்கு வரும்போதே சொன்னாரு அவரு. அவங்க வந்து சவால் விடுறாங்க நம்ம தளபதியை பார்த்து. அவங்க மொத்த பேர் கூட வாங்க, நான் ஒத்தால் நிக்கிறேன், என் கூட விவாதிக்க தயாரான்றாரு. சாட்டை சொல்றேன், சாட்டை அவாய்ட் பண்ணிடுங்க ப்ரோ. தயவு செய்து அவனெல்லாம் ஒரு இதுலயே லிஸ்ட்லயே வைக்காதீங்க ப்ரோ. அவன கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். தலை சிங்கிளா தான் வருவாரு, தளபதி வருவாரு. சீமான்ஸ் கட்சியில இருந்து ஒரு கவுன்சிலர் சீட் வின் பண்ண சொல்லுங்க ப்ரோ, அப்புறமா பேசலாம் ப்ரோ. பிரதர், நாளைக்கு உங்களை தேடி உங்க இடத்துக்கு நாளைக்கு தளபதி விஜய் வராரு. விஜய்க்கு எத்தனை ஓட்டு இருக்கு உங்க வீட்டுல? 5 ஓட்டு இருக்குது. 5 ஓட்டு விஜய் தானா? ஏன் விஜய்க்கு என்ன ரீசனு? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? விஜய் வந்தா நல்லது பண்ணுவாரா மக்களுக்கு? கண்டிப்பா பண்ணாரு. நிறைய வரவேற்பு இருக்கும் அவருக்கு. 2026 விஜய் சிஎம் ஆயிடுவாருங்களா? ஆயிடுவாரு. எப்படி சொல்றீங்க? அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. அவர் ஜெயிச்சிருவாரு. இந்த அதை விட எல்லாரும் இங்கே தான் நல்லா இருக்கும். இந்த இடம் தான் போதாது. எல்லாத்த விட அந்த வேலூர் கோட்டை தான் வெயிட்டு. இந்த சுத்து பக்கம் ஃபுல்லாவே விஜய் தான். அப்படிங்கும்போது இந்த இடம் தான் பத்தாது. ரொம்ப சந்தோஷம். 3 எழுத்து மந்திரம் கடவுள் வராரு. கடவுள் நாளைக்கு தரிசனம் கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. 2026 விஜய் வின் பண்றாரா? அவரு ஏற்கனவே சிஎம் ஆயிட்டாரு. இனிமேல் வின் பண்ண எனக்கு பண்ணல, ஏற்கனவே சிஎம் அவரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணா. ரொம்ப நாளா எதிர்பார்த்தோம் எப்போ வர்றாருன்னு சொல்லிட்டு. இப்போதான் ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. நாளைக்குள்ளோ எல்லாம் இங்க சரியான கூட்டம் வரப்போகுது. சேலம் ஈரோடு கம்பேர் பண்ணும்போது இங்க எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும்? இங்க வந்து அதிகமா வரும்னு எதிர்பார்க்கறேன்னா, இங்க வீட்டுக்கு போறதுக்கே யாருக்கும் இடம் இல்லாத அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். வேற மாதிரி இருக்கும், தரமா இருக்கும். இங்க என்னன்னாக்கா எல்லாருக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும். சில பேருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் கொடுத்தாதான் நல்லா இருக்கும். எல்லாம் பாக்கிறதுக்கு தான் வருவோம். பாஸ் கொடுத்தாதான் இவங்க தான் வரணும்ன்றப்போ நாங்கெல்லாம் என்ன பண்றோம்? பாஸ் இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும்? எல்லாருக்குமே கொடுக்கணும்ல. பாக்கிறதுக்கு எங்களை பாக்கிறதுக்கு தான் வராரு. நாங்களே இல்லைன்னாக்கா எப்படி? பெருமத்தல நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு வர்றது ஃபர்ஸ்ட் டைம் தான். ரொம்ப பெருமை நம்மளுக்கு. சேலம் ஈரோடு கம்பேர் பண்ணும்போது வேலூர்ல எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும்? சேலத்தோட நம்மளுக்கு பயங்கரமா இருக்கும் ப்ரோ. பேசுங்க. டிவிக்கே வரணும். அவர் வந்து செய்வாருன்னு நாங்கள் நம்புறோம். ரொம்ப எதிர்பார்க்குறோம். ரொம்ப எல்லாரத விட இங்க வேலூர் கோட்டையில் தான் அதிகமா இருக்க ரசிகர் ஃபுல்லாவே. இந்த ஆந்திரா வர மாற்று வர இல்லையா, எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஆனா இடம் தான் பத்தாது, போதாத இடம் இருக்கு. ஆனா எல்லாத்தோட இங்கதான் வேலூர் தான் நல்லா எதிர்பார்க்குறாங்க எல்லாமே. முதன்முறை எங்க தளபதி அவர்கள் வேலூர் கோட்டையை நோக்கி வருகிறார். அதனால ரொம்ப சிறப்பா இருக்க போகுது எங்க ஊர் வேலூரை. இனிமே வேலூர்னாலே வெற்றி தான். அதனால எங்க தளபதி எல்லாமே இனிமே வெற்றியா தான் நடக்கும். வேலூர்ல நாங்க வரவேற்பு கொடுக்கறது வந்துட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்த இடத்தை விட எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு, அதாவது எங்க ஊர்ல வந்துட்டு நாங்க அதிகப்படியான வரவேற்பு தான் கொடுப்போம். அதே போல அங்க என்ன சேஃப்டி ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்களோ அந்த ப்ரொடெக்ஷனுக்கு தான் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா தான் கொடுப்போம். இதுக்குனால மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்களுக்கு வந்துட்டு விஜய் சார் வர்றது வந்துட்டு ஒரு சினிமா துறையில இருந்து வர்றதால நாங்க சப்போர்ட் பண்ணல. எங்களுக்கு அந்த கட்சி முடிக்கல, இந்த கட்சி முடிக்கல. மாற்று கட்சி ஒரு கட்சி எங்களுக்கு வேணும். மக்களுக்காக உழைக்கிற ஒரு ஆள் வேணும். அந்த உழைக்கிற ஒரு ஆளு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளு வந்து நாங்க முதல்வராக விரும்புறோம். இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சியும் இது போல கட்டுப்பாடுலாம் கொடுக்கல. ஆனா தாவேக்காக்கு மட்டும் சேலத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 கண்டிஷன் கொடுத்தாங்க. இங்க ஒரு 20 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. விஜய்க்கு மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கடி தராங்க? அதான் அவரு வரக்கூடாது பயம், எல்லாருக்குமே பயம். அவர் வரக்கூடாது. இப்போ தளபதி ஜெயிச்சிட்டாருன்னா அவங்களுக்கு ஜெயிச்சிடுவாருன்ட்டு ஒரு பயம். அந்த பயம் இருக்கிறதுனால எந்த ஒரு பர்மிஷனும் தரமாட்டேன்றாங்க, எந்த ஒரு இது பண்ண மாட்டேன்றாங்க. ஆனா மக்கள் நாங்க அதுக்கெல்லாம் விட மாட்டோம். நாங்க எங்க தளபதியை வந்து எங்க தளபதிக்காக ஓட்டு போட்டு நாங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு எங்க தளபதியை நாங்க ஜெயிக்க வைக்குவோம். நாளைக்கு வேலூர் மாவட்டத்துடைய மக்கள் கூட்டத்தையும் மக்கள் சக்தியும் நாளைக்கு நீங்க பாப்பீங்க. எல்லாம் பாப்போம். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். தலை சிங்கிளா தான் வருவாரு, தளபதி வருவாரு. அவரு நிச்சயம் வரதுக்கு நிச்சயம். யாரு பண்ணி கூட்டம்னு சொல்றீங்க? யார? சில பேர் எல்லாரும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும்.
நெருக்கடி தரனாக்கா இவர் வந்துருவாருன்னு தான் அதான் இவரு அரசியலி விட்டாக்கா மற்ற கட்சியெல்லாம் வரந்துராது. என்னக்கா இளைஞர் மொத்தமே யூத் எல்லாமே விஜய் தானே பாக்குறாங்க. அதனால இவரை வந்து விட்டுமானா வளர விட்டோம்னா தெரியும் நம்ம எல்லாம் வர முடியாது. அதனாலதான் இவரை வந்து நெருக்கடி வந்து அதை வந்து பர்மிஷனே தர மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் தர மாட்டேங்கிறாங்க. ஆனா விஜய்க்கு மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கடி தராங்க? முதல்ல வரும்போது இவ்வளோ செல்வாக்கு வருது அவருக்கு. எவ்வளோ 30% 35% இருக்குதுன்றாங்க. 16 வருஷமா கட்சி நடத்துறாரு சீமான். 8% வாக்கு தான் வச்சிருக்கிறாரு. 36 லட்சம். நம்ம தளபதி எத்தனை 1 கோடியே 30 லட்சம். 1 கோடியே 30 லட்சம் வாக்கு இப்ப இருக்குது நம்ம தளபதிக்கு. அவர் 16 வருஷமா கட்சி நடத்தினுக்கிறாரு. எவ்வளவு ஓட்டு 36 லட்சம் ஓட்டா வச்சிருக்கிறாரு. 16 வருஷம் கட்சி நடத்தி 2 வருஷம் தான் கட்சி நாங்க ஆரம்பிச்சு 1 கோடியே 35 லட்சம் உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க. இதோட என்ன வேணும் செல்வாக்கு? அதான் எங்களுக்கும் தெரியல. எல்லாருக்கும் அரசியல் வந்து ஒண்ணுதானே, ஏன் எல்லாருக்கும் மாத்தி மாத்தி தராங்க? அது ஒரு ரொம்ப நாளா எனக்கு ஒரு இது ஒருத்தலாவே இருந்துச்சுன்னா இப்படி பண்றது வந்து நம்ம யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அரசியலமைப்பா வந்தாக்கா கரெக்டா இருக்கும். இந்த வேலூர் தொகுதி மக்களின் ஆதரவு யாருக்கு? கண்டிப்பா விஜய்க்கு தானா. பயம் சார், எல்லாமே பயம். இப்போ சந்திக்க விடாம போலாம். ஆனா எலெக்ஷன் அன்னைக்கு நம்ம பயப்படுறாங்க ப்ரோ. மக்கள் பார்த்து பயப்படுறாங்க ப்ரோ. யாரை பார்த்து? மக்கள் பார்த்து டிஎம்கே பயப்படுறாங்க ப்ரோ. இந்த வேலூர் மாவட்டம் வந்து திமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்க. 2026 சட்டமன்றத்துல டிவிக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? பிரதர், நான் வந்து குடியாத்தூர் கிழக்கு ஒன்றியம் மணநல்லூர் ஊராட்சி. 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஊரு திமுக கோட்டைன்னாங்க. இப்ப அந்த கோட்டையை வந்து ஆளுங்கட்சி கோட்டை இருந்தாங்க. அதை வந்துட்டு இப்ப நாங்க டிவிக்கே கோட்டையை மாத்திட்டோம். இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? 2026 விஜய் சிஎம் ஆயிடுவாங்களா? டெஃபினெட்லி there is no issue. 102% மக்கள் விரும்பும் முதல்வர் தான் அண்ணன் விஜய் தான். 2026 சட்டமன்றத்துக்கு போறாரு. எல்லாம் மாறிடும். எல்லாம் திமுக, நாங்களாம் திமுக தான் இருந்தோம். இப்ப நாங்க எல்லாம் ரசிகர்னால டிவிகேல வந்து ஜாயின் பண்ணியாச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் 2020 சட்டமன்ற தேர்தலில் நம்ம தளபதி தான் ஜெயிப்பார். விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா? கண்டிப்பா ஏற்படுத்துவார். வாய்ப்பு ஃபுல்லா இருக்கு நம்ம பக்கம் எல்லாமே. ஏன்னா லேடிஸ்ங்க எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி பேர் தான். பெருமுகை ஊராட்சி நம்ம சட்டமன்ற தொகுதி. இந்த வேலூர் வந்து திமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்க. தாவேக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? அது இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்ப இதுக்கப்புறம் மாறணும் கண்டிப்பா. தாவேக கண்டிப்பா நிறைவேற்றும். முன்னாடி வருவார் அவரு, அதுக்காக நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். தாவேக தான் வரணும். விஜய் வந்தா எல்லாம் மாறுமா? எல்லாம் மாறும். எல்லாம் மாறும். உண்மையாக சொல்றேன், அவர் வந்தா கடைசி எல்லாம் மாறும். அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனா இப்ப எல்லாம் இல்ல, விஜய் தான் இப்ப ஃபுல்லா. விஜயவால ஒரு துண்டு சீட் இல்லாம ஒரு 10 நிர்வாகி பேர் சொல்ல முடியுமா அப்படின்னு சத்யராஜ் மகள் கேட்டிருக்காங்க. சத்யராஜ் மகள் எல்லாம் யாருங்க? அவங்க யாரு? முதல்ல அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க ஒழுங்கா பாக்கணும். அவங்க வந்து சவால் வர்றாங்க நம்ம தளபதியை பார்த்து. அவங்க சவால் வர்றாங்க. உங்க தொண்டரால ஒரு துண்டு சீட் இல்லாம ஒரு 10 பேர் நிர்வாகி எல்லாம் பணத்துக்கு ஆசைங்க, பண ஆசை பூச்சிங்க அவங்க எல்லாருமே. அவங்க அப்பா அப்பவே சொன்னாரு, 5 தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன். விஜயகாந்த் கட்சிக்கு வரும்போதே சொன்னாரு அவரு, நான் சம்பாரிச்சு சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் கட்சிக்கு எடுத்து போய் செலவு பண்ணணுமான்னு சத்யராஜ் அப்பவே சொன்னாரு. 5 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிறார் சத்யராஜ். அப்புறம் ஏன் உன் பொண்ணு ஐடி விங்ல விட்டு நீ பணம் சம்பாதிக்கிற? நீ 5 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுல, அந்த சொத்து உன் பொண்ணு குத்து அனுபவிக்க சொல்லு. இப்ப வந்து திமுக பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்க எங்க தளபதியை பத்தி கேமலா பேச முடியுமா? சொல்லுங்க நீங்க. அவங்க வரட்டும், இங்க வந்து எங்க கிட்ட பேசட்டும். எங்களுக்கு மக்கள் இருக்காங்க, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அவருக்கோசரம் நாங்க இருக்கிறோம் தல, எல்லாருமே இருப்போம். எல்லாம் நாங்க பேசுவோம் அவர்கிட்ட. இது வந்து தானா சேர்ந்த கூட்டம், காசு கொடுத்து சேர்ந்த கூட்டம் கிடையாது. நாங்க தானா சேர்ந்த கூட்டம் இது தளபதிக்காக. அதே போல தொடர்ந்து சாட்டை திருமுகன்னு விஜய் விமர்சனம் பண்றாரு. சாட்டை துறைமுகன்றதெல்லாம் நாம் தமிழ் ஒரு முதல்ல ஒரு கட்சி கிடையாது. அது வந்து கட்ட பஞ்சாயத்து. 16 வருஷமா கட்சி நடத்திக்கிறேன்ற எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க உங்ககிட்ட? ஒன்னோட இல்ல. ஒரு எம்எல்ஏ இல்ல. உன்னால சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு ஒரு மக்கள் குறைய பேசுறதே உனக்கு துப்பு கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு. அது முதல்ல நீங்க கட்சியா சொல்லுங்க. 16 வருஷமா கட்சி நடத்துகிறேன்ற எத்தனை எம்எல்ஏ? ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது உனக்கு. எம்எல்ஏ இல்லாம நீ கட்சியை நடத்தி என்ன பிரயோஜனம்? எதுக்கு ஏத்தாலும் காலையில ஒரு மீட்டிங்கு, மத்தியானம் ஒரு மீட்டிங்கு, நைட்டுக்கு ஒரு மீட்டிங்கு. இன்னைக்கு பேசுறது நாளைக்கு மறந்துடுற, நாளைக்கு பேசுறது நாளைக்கு மறந்துடுற. அதே போன்ற விஜய் அவர்கள் பிரஸ் மீட் சந்திக்க மாட்டாரு. பிரஸ் மீட் எதுங்க அவரு சந்திக்கணும்? அவரு வீட்டுல இருந்து ஒரு டிட் போட்டாலே போதும். எல்லா தளபதி அரசியல வந்து மக்களை பார்த்துட்டு ரெடியா இருக்கிறாங்க. இங்க நாங்க எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் வெளியவே வர தேவையில்லை, வீட்டுல இருந்தாலே போதும். அவரை நாங்க ஜெயிக்க வைப்போம். இப்போ மற்ற கட்சியெல்லாம் கேட்டா அனுபவித்துறாங்க, கூட்டம் போடுறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா விஜய் மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கடி? தயவு செய்து சாட்டை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ.
அதே போன்று டம்மி பீஸ் ப்ரோ அவரெல்லாம் பாருங்க bro. அவரெல்லாம் பத்தி பேசி We are தயவு coming செய்து from டைம் வேஸ்ட் Bangalore. பண்ணு எங்க பெங்களூர்ல இருந்து நாங்க விக்ரவாண்டி மாநாட்டுக்கே போயிட்டோம் சரிங்களா? நாம் தமிழர் கட்சின்றது எங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான் எங்களுக்கு. சாட்டை பத்தி அதான், எங்களை சாட்டை பத்தி ஏதாவது ஒண்ணு தயவு செய்து பேசினா பேசாதீங்க. அவங்கள அடிக்கவும் தயார். அடிக்கவும் மீன்ஸ் அரசியல் ரீதியாக அடிப்போம். நீங்க தப்பா போடாதீங்க. இவங்க அவர் வந்தா மறுபடியும் நம்மளுக்கு வாய்ப்பு இங்க வந்து நம்மளுக்கு ஒண்ணு மதிப்பு இல்லாம போயிடுல. விஜய் மக்களே சந்திக்க மாட்டாரு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆளுங்கட்சியே விட மாட்டேங்கிறாங்க சார். அங்க சந்திக்க எங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ நாங்க மக்களுக்கு ஒரு நன்மை பண்ண வந்துக்கிறோம். நீங்க கேக்குற கொஸ்டினுக்கெல்லாம் நாங்க ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. விஜய் அவர்கள் ஏன் பிரஸ் மீட் சந்திக்க மாட்டாரு? பிரஸ் மீட்டை சந்திக்க மாட்டோம்னா அதுக்கான ஒரு கால கட்டாயம் எங்க தலைவர் பார்த்து நிற்கிறாரு. பேசிட்டு அது எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை போய் நிக்குது. அதை பத்தி தான் பொருள் அதை பத்தி தான் பிரஸ் மீட்டை சந்திக்கிறதும் சந்திக்காம நெக்ஸ்ட் கட்டாது. அதே போல உங்களுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்றாங்களே, தொடர்ந்து விமர்சனம் பண்றாங்களே, தாவேக்காக்கு கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு. கொள்கை இல்லைன்னு சொல்றவங்க அதாவது யாரு சொல்றாங்க? டிவிகேல யாருன்னா ஒருத்தர் சொல்லிக்கிறாங்களே எங்களுக்கு கொள்கை இல்லை. எங்களுக்கு கொள்கை இல்லை நாங்க சொல்றேன். எங்க கொள்கை கோட்பாடு என்னன்னு நான் சொல்றேன். உங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் நான் விஜய் பத்தி பேச மாட்டேன்றாரு சாட்டை. அவர் கொள்கை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அவர் என்ன கொள்கை சொல்றாங்களே தமிழ் தேசியம். ஓகே, எங்களுக்கு வந்துட்டு தமிழ் தேசியம் திராவிட ரெண்டு கண் நாங்க சொல்லிட்டோம். எங்களுடைய கொள்கை வந்துட்டு முழுக்க ஃபர்ஸ்ட் பெண்கள் பாதுகாப்பு, கனிமலங்க சொல்றதை கட்டுப்படுத்தணும், புரியுதா? மக்களுக்கு ஒரு நல்வாழ்வு தரணும், பொருளாதாரத்தை உயர்த்தணும், எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், புரியுதா? ஒரு மனிதனுக்கு அன்றாட வாழ்க்கையில ஒரு அன்றாட தேவைப்படுறது உணவு, உடை, இருப்பிடம். இது 3 தான் நாங்க முக்கியமா கொடுக்க போறோம். நாம் தமிழர் கட்சியில வந்து 234 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. டிவிக்கேல 234 வேட்பாளர் இருக்காங்க. எல்லாம் ரெடியா இருக்காங்க. நம்ம இதுலயே அறிவிச்சிருவார். நம்ம அண்ணன் வந்து இப்ப புஷி அண்ணன் வந்து செயலாளர் வந்து அவர் அறிவிச்சிருவார். எல்லாம் எங்களுதுலயே ரெடி ஆகுது வேட்பாளர் எல்லாம். தாவேக்கால பணத்தை வாங்கினே இது போல சும்மா கதை எல்லாம் பொருளி கிளப்புறாங்க. அதான் சும்மா கதை. பணத்துக்காக எல்லாம் இங்க யாருமே வரல. பணம் எல்லாம் சொல்றது சும்மா கதை. எல்லாம் தளபதி முகத்துக்காக தானா? எல்லாம் எங்க தளபதியுடைய முகத்துக்காக தான் எல்லாமே. அவ்வளவுதான், வேற 2026 நம்ம தளபதி தான் முதலமைச்சர் ஆவார். வெற்றி நிச்சயம். அது அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. திரையில் வரும் ஜனநாயகம் உங்களால் தடுக்க முடியும், ஆனால் தரையில் வரும் ஜனநாயகம் ஒருபோதும் உங்களால் தடுக்க முடியாது. அவர் நடிச்ச படத்துக்கே அவரால் குரல் கொடுக்க முடியல. இவர் எங்க மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க? அதாவது மக்கள் அவர் நடிச்ச படத்துக்கு குரல் கொடுக்க முடியலன்னா ஒரு வாய்ப்பை நீங்க கொடுக்க மாட்டீங்க. பேச போனவே அடிக்கிறாங்க, கொல்றாங்க. ஏதாவது லாஸ்ட் மீட்டிங் சேலத்துல ஒரு நார்த் இந்தியன்ஸ் டெத் ஆயிட்டாரு. அவர் கைக்கு எப்படி பாஸ் போச்சு? நீங்க என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்க? யார் மூலமா? முதலாளி கொடுத்தாங்களாம். அவர் சும்மா சேலத்துல தான் இருக்காரு. அவங்க முதலாளி கொடுத்தாங்களாம். எந்த முதலாளி? யார் முதலாளி? அங்க லோக்கல்ல இருக்க சரி, முதலாளி. ஓகே. அவங்க உள்ள செக் பண்ணிட்டு வர்றாங்களா? நீங்க எப்படி ஓடுறீங்க? செக் பண்ணிட்டு பாஸ் இருக்கு மட்டும் தான் விட்டாங்க. பாஸ் இருக்க மாதிரி எப்படி செக் பண்றீங்க? அவர் கைக்கு எப்படி போச்சு? ஆளு பார்த்தது தெரியல. எப்படி செக் பண்ணி எப்படி உள்ள விடுறீங்க? ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி கெட்ட பேரு கழகத்துக்கு உருவாக்குறாங்க. அதுக்கு அதுக்கெல்லாம் யாரு காரணம்? யாரு காரணம் நீங்க தான் சொல்லணும். யாரு காரணம் எல்லாருக்குமே தெரியும். சொல்றீங்க அது யாரு காரணம் எல்லாம் தெரியும். இப்ப ஆளுங்கட்சியான யாருக்கு இருந்தா அவங்களுக்கு தான் எங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு கொடுக்கணும். மொத்த பேர் கூட வாங்க, நான் ஒத்தால் நிக்கிறேன், என் கூட விவாதிக்க தயாரான்றாரு சாட்டை. அதான் சொல்றேன், சாட்டை அவாய்ட் பண்ணிடுங்க ப்ரோ. தயவு செய்து அவனெல்லாம் ஒரு இதுலயே லிஸ்ட்லயே வைக்காதீங்க ப்ரோ. அவனை அந்த லிஸ்ட்லயே வைக்காதீங்க ப்ரோ. அவனை சாட்டையை தயவு செய்து வைக்காதீங்க. சின்னவரான்னு தெரியாது, ஆனா நான் மரியாதையோட பேசுறேன். அவன் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது தப்பா பேசினா 3 வருஷத்துல எங்க கிளை எங்க ஊராட்சியில என்ன நம்பி நாம் தமிழர் கட்சிக்கு 22 ஓட்டு நான் வாங்கி கொடுத்தேன் லாஸ்ட் எம்பி எலெக்ஷன்ல. சீமான்ஸ் கட்சியில இருந்து ஒரு கவுன்சிலர் சீட் வின் பண்ண சொல்லுங்க ப்ரோ, அப்புறமா பேசலாம் ப்ரோ. 2024 விஜய் சிஎம் ஆயிடுவாங்களா? ஆகும் ப்ரோ. எல்லாம் மக்கள் எல்லாம் கரெக்டா ஓட் போட்டாங்கன்னா எல்லாம் கரெக்டா நடக்கும் ப்ரோ. ஒண்ணு சிம்பிளா சொல்லுவாங்க, புரட்சி தலைவருக்கு அப்புறமா மனசு எல்லாரோட மனசுல நிக்கிறது தளபதி மட்டும்தான். சின்ன பிள்ளைக்கு எம்ஜிஆர்னா எப்படி ஒரு ஞாபகம் இருக்கும், நெக்ஸ்ட் அந்த பிளேஸ் கம்ப்ளீட் பண்றது தளபதி மட்டும்தான். வேட்பாளர் இருக்காங்களா? அடிச்சுன்னு போறோம். அதுக்கு அறிவிப்பு வேற கொடுக்கணுமா? எல்லா தொகுதியும் எங்களுது தான், கன்ஃபார்மா சொல்ல முடியும். அது பார்க்க தான் போறீங்க. நாளைக்கு தளபதி ஒரு பேச்சு கட்டுப்பட்டு இப்போ அந்த 5000 பேர் தவிர மத்த எல்லாம் வராம இருப்பாங்களா இந்த இடத்துக்கு? ஆசை இருக்கு, எல்லாரும் வருவாங்க. அது நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணும். எல்லாமே தான் வருவாங்க. 50000 பேர் வரதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா நமக்கு பர்மிஷன் கிடைக்கல. ஆனா தொடர்ந்து உங்களை கொள்கை இல்லாத கூட்டம், தற்கொலை கூட்டம், அனில் கிஞ்சுவல் சொல்றாங்க. உங்களை நாங்க அனில் கூட்டமா போக மாட்டோம். பயத்துல 4 பேர் 4 வார்த்தை 40 வார்த்தை சொல்லதாங்க செய்வாங்க. பயத்துல பேசுறாங்க, அதெல்லாம் நம்ம காதுலயே வாங்கி கூடாது. நீங்க கேக்குற இவ்வளவு கொஸ்டின் ஆளுங்கட்சியை பார்த்து கேட்டு ஆயினாத்துக்கு தமிழ்நாடு சுவிட்சர்லாந்து அமெரிக்கா டஃப் கூத்து வந்துடும்.